ஐயா, சட்டமன்ற தேர்தலில் பணம் கொட்டிச்சுன்றாங்க. இதனால தேர்தல் முடிவுகள் மாறுமா? தம்பி, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பணமழை பொழிஞ்சுது. மக்களுக்கு அதிகமாக பணம் கொடுக்கப்பட்டது. எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு வெளிப்படையாக பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லா பத்திரிக்காரங்களும் எழுதிட்டாங்க. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. பணமழை பொழிஞ்சதுனால டிஎம்கேவும் ஏடிஎம்கேயும் வாரி வாரி பணத்தை இறைச்சதுனால, வாரி வாரி மக்களுக்கு பணத்தை கொடுத்ததுனால தேர்தல் முடிவுகள் மாறுமா, தேர்தல் முடிவுகளை பாதிக்குமான்னு கேட்குறீங்க. அந்த கேள்விக்கு அப்புறம் வரேன்னா, இந்த பணமழை எங்கேருந்து வந்துச்சு, இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? இது விஜய் தம்பி சொன்னார் இல்லையா? விஜய் தம்பி முதல்ல வந்திருக்காரு இல்லையா? அவர் நான் ஆட்சி அமைக்கலை, ஜெயிக்கலை, ஆட்சி அமைக்கலை, ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். ஆனால் சொன்னார் இல்லையா, இது வரைக்கும் அவங்க ஊழல் பண்ணுறதுக்கு கொள்ளடிக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இவங்க கொள்ளை கூட்டம், டீமுக்கு திருட்டு கூட்டம், குடும்ப ஆட்சி, குடும்பமாக கொள்ளடிக்கிறாங்க அப்படிலாம் சொன்னார். இந்த பணம் கொள்ளடிக்கிறதுனால என்னாகும், மக்கள் ஏதோ ஊழல் பண்ணுறாங்க, கொள்ளடிக்கிறாங்கன்னு ஏதோ அதை சாதாரணமாக கடந்து விட்டு இவங்க கொடுக்குற 1000, 2000, 3000, 5000 வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. ஊழலுங்கிறது சாதாரணமாக பண்ணலை. இது மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு இன்றைக்கி ஊழல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா, இல்லை ஊழலை அந்த கட்சியினுடைய தலைவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா போதும். ஊழல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கிறதுக்கு விடையே கிடையாது. உலக அளவில், இந்திய அளவில், மற்ற மாநிலங்களில், மற்ற நாடுகளில் இந்த ஊழலுங்கிறது ஒரு புற்றுநோய் மாதிரி அரசியல்வாதிகள் மத்தியில் பரவி கிடக்குது. எந்த தலைவன் தன்னுடைய கட்சி அமைப்பு நிர்வாகத்தில் தனது அமைச்சர்களை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு ஊழலை கண்ட்ரோல் பண்ணுறான் இல்லையா? அப்படி கண்ட்ரோல் பண்ணாலே என்னென்ன நடக்கும் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருந்திருக்காது. இந்த 10 லட்சம் கோடி கடனும் இவங்களால் அடிக்கப்பட்ட கொள்ளை. இவர்கள் கொள்ளை அடித்ததன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி வந்திருக்குது. சரி, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுறோம். நம்ம தமிழ்நாடு அரசு வாங்கின கடனுக்கு 1 லட்சம் கோடி வட்டி கட்டுது. அப்போ அந்த 1 லட்சம் கோடி வட்டி கட்ட வேண்டாம். அந்த 1 லட்சம் கோடியை நம்ம தமிழ்நாட்டு கல்விக்கு வெறும் பள்ளி கல்வி, உயர்கல்விக்கும் சேர்த்து ஒரு 55,000 கோடி தான் அலாட் பண்ணுறோம். இந்த 1 லட்சம் கோடியை அப்படியே தூக்கி கல்வியில் போட்டிருந்தா முழுமையான உயர்தரமான உலகத்தரமான கல்வியை தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்க முடியும். ஊழலை மட்டுப்படுத்தி இருந்தாலே, கல்வித்துறையை மட்டும் இவங்க விட்டு வச்சுருந்தாலே, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை மட்டும் இவங்க விட்டு வச்சுருந்தாலே கல்வியை தரமான கல்வியை கொடுத்துருக்கலாம். போக்குவரத்து எடுத்துக்கிட்டேன்னா இன்னும் நிறைய எண்ணற்ற பஸ் விட்டுருக்கலாம். ஏசி பஸ்ஸாக எல்லாத்தையும் ஏசி பஸ்ஸாக விட்டுருக்கலாம். பஸ் ஸ்டாப்பிங்கை கூட ஏசி பஸ் ஸ்டாப்பிங் ஆகிக்கலாம். எல்லா கிராமங்களுக்கும், மலை கிராமங்களுக்கு கூட எப்பொழுதும் தொடர்ந்து பஸ் வசதியை கொடுத்துருக்கலாம். நீர்வளத்துறை, இந்த பிடபிள்யூடி மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு முழுக்க எல்லா வீடுகளும் 24 மணி நேரமும் தண்ணி கொட்டுற மாதிரி பண்ணியிருக்கலாம். இன்னொரு ஸ்டேட்டில் போய் தண்ணி கேட்டு ஏங்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுடைய ஆறுகள் இருக்கு இல்லையா, எண்ணற்ற ஆறுகள் இருக்குது. எண்ணற்ற ஆறுகள் வருடம் நமக்கு பெய்யக்கூடிய மழையின் அளவு அந்த டிஎம்சி எண்ணற்ற டிஎம்சி வாட்டரை அந்தந்த ஆறுகள் பக்கத்தில் செயற்கையான மிகப்பெரிய ஏரிகளை அந்த காலத்தில் கரிகால் பெருவளத்தான் சோழமன்னன் கட்டினாலே அது மாதிரி டேமு, அப்புறம் ஐயா காமராஜர் கட்டினாலே அது மாதிரி டேம்களை டேம்லாம் பூமிக்கு மேலே உள்ள டேம் மலை இருக்க பகுதியில் தான் கட்ட முடியும். பூமிக்கு கீழே ஏரிகளை, மிகப்பெரிய ஏரிகளை, இப்போ சென்னைக்கு நீர் தரக்கூடிய செம்பார்பாக்கம் ஏரி இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஏரிகளை செயற்கையாக உருவாக்கி வருடம் நமக்கு கடலில் வீணாகக்கூடிய மழை நீர் நமக்கு தேவைப்படக்கூடிய குடிநீர் தேவைக்கும் விவசாய தேவைக்கும் தேவைப்படுகிற நீரை போல 2 மடங்கு 3 மடங்கு தண்ணீர், மழை நீர் வீணாக போகிறது. இதை சேமித்து வச்சுக்க முடியும். ஊழலை மட்டுப்படுத்தியிருந்தால் மட்டும் இவங்கள் ஊழல் மட்டுமே ஒரே கொள்கையாக, ஒரே வேலையாக, அவங்களுடைய ஒரே தொழிலாக பண்ணுறதுனால முன்னேற்றத்திற்கான எந்த வழியையும் சிந்திக்கக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. தினமும் ஊழல் எப்படி செய்வது, எந்த வழியில் செய்வது, எவ்வாறு கொள்ளையடிப்பது என்கிறது மட்டுமே இவர்கள் சிந்தித்து அதுக்காகவே மிகப்பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு உயர்கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டு ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸ்ஸாக கூடிய ஆஃபீஸர்ஸை அது முக்கியமாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை அவர்களை கலங்கப்படுத்தி, அவர்களை அறிவு மழுங்க செய்து, அவர்களை இந்த ஊழல் பண்ணுவதற்கு மட்டுமே அவர்களும் கலங்கப்பட்டு போய், அவர்களும் மூளை மழுங்கி போய், அவர்களும் ஊழல்வாதியாக மாறிடுறாங்க. இவங்களால் ஒரு முக்கியமான சமுதாயம் முடக்கப்படுகிறது. ஐஏஎஸ் சமுதாயம், அறிவு சார்ந்த சமுதாயம், திறம்பட்ட சமுதாயம், திறமைமிக்க சமுதாயம். அவர்களால் முடியாத வேலையே கிடையாது. எந்த உயரத்துக்கும் நாட்டையும் மக்களையும் அவங்களால கொண்டு போக முடியும். அத்தகைய ஆயுதம் மாதிரி அரசியல்வாதி கையில் கிடைக்கக்கூடிய தலை சிறந்த ஆயுதம் ஐஏஎஸ் அதிகாரிகள். ஆயுதத்தை மழுங்கடிச்சு அந்த வாரியத்தை தீமைக்கு உபயோகப்படுத்தி இவர்கள் கலங்கப்பட்டவர்கள். இதனால் எல்லா துறையிலும், இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும், வேலைவாய்ப்பு துறையில், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு துறையில், கல்வியையும் வேலைவாய்ப்பை மட்டும், அந்த 2 துறையை மட்டும் ஃப்ரீ பண்ணிவிடுங்க. ஏன் தம்பி, உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ வேறு எதையும் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு அரசியல்வாதியும் பற்றி
இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, பத்திரிகையெல்லாம் எழுதுகிறாங்க, அந்த 29 வயதுக்கு உட்பட்டவங்க இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, 39 வயதுக்கு உட்பட்டவங்க இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 29 வயதுக்கு உட்பட்டவங்களே 1,15,00,000 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர்கள் கேட்கக்கூடாதா? 30 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் வந்து வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டாங்க, வாழ்க்கை பொறுப்புகள் தலையில் சுமைகள் வந்துடுச்சு, அவங்க தான் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட போய் நீங்கள் போராட வேண்டாம், ஆயுதம் தூக்க வேண்டாம், சண்டை போட வேண்டாம், வம்பு வலிக்க வேண்டாம், மறியல் பண்ண வேண்டாம், அடிபட வேண்டாம், உதைப்பட வேண்டாம், ஓட்டு போட மாட்டேன்டா உனக்கு இதை பண்ணி கொடுடா, கல்வியை மட்டும் கொடுத்துரு, வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் வியாபாரத்துக்கு செய்யக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துரு. இந்த மாதிரி சீமான் கத்திட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, நல்ல மனிதன், ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல தலைவன், நல்லது சொன்னால் ஒருத்தன்னு கேட்க மாட்டிங்களா? சரி, அந்த 2 மட்டும் கொடுத்துரு. இன்னும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சிக்கோங்கடா. எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சு செப்பல் தங்கத்தில் போட்டுக்கோங்க, உங்கள் வீட்டு டைனிங் டேபிளை தங்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த காலத்து மன்னர்கள் மாதிரி அரசியல்வாதிகள்லாம் வந்து அது முழுக்க தங்க ஆபரணங்களையும் வைர ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு நடமாடுங்க. 10 பொண்டாட்டி வச்சுக்கோங்க, 10 வெப்பாட்டி வச்சுக்கோங்க, 10 பங்களா கட்டிக்கோங்க, 10 கார் வச்சுக்கோங்க. எல்லா நூற்றுக்கணக்கான டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, குறைஞ்சது 32 டிபார்ட்மெண்ட் இருக்குது. கல்வி, வேலைவாய்ப்பு, இளைஞர்களை வாழ வச்சுட்டிங்கன்னா இந்த மக்கள் சமுதாயமும் நல்லாயிருக்கும், ஓரளவு நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் டிப்ளமோ, கல்லூரி படிப்பு, டிகிரி படிப்பு முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஆரம்ப நிலையிலே 50,000 சம்பளம், படிக்காதவர்களுக்கு ஆரம்ப நிலையில் 30,000 சம்பளம் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதா? இவர்களுக்கு வந்து அரசாங்கத்தில் கேட்க முடியாதா? ஓட்டு வாங்குவது ஒன்னிடம், அவர்கள் வேலை பார்ப்பதோ வேறு யாரிடமோ வேலை பார்க்கிறார்களே அந்த அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், இதை உங்களால் கேட்க முடியாதா? அப்போ அரசியல்வாதிகளை மட்டும் குற்றம் சொல்லி பயனில்லை. நம்ம இளைஞர்கள் தங்கள் வாழ்வை தாங்களாகவே அழித்துக் கொள்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் கையில் கொடுத்துட்டு. அப்போ இளைஞர்கள் வாழ்க்கையை அழிக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இளைஞனாக இருந்த தாத்தா பாட்டி வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இளைஞர்களாக வாழ்ந்த அப்பா அம்மா வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, இப்போ இளைஞராக இருக்கக்கூடிய இளைஞர்களை வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்களுக்கு கல்யாணமாகி இப்போது மேலும் வரக்கூடிய வருங்கால சந்ததி பேரன் பேத்தி இவங்களுடைய வாழ்க்கையை அழிக்க போகிறாங்க. இதற்காகத்தான் ஓட்டு போடுறீங்களா நீங்கள்? இவரோட வாழ்க்கையை அழித்து உருவாக்கக்கூடிய மணி, அந்த மனம், அந்த பணங்கிறது மலம். அந்த ஒவ்வொரு அரசியல் அந்த மலத்தை சம்பாதித்து வாழ்க்கை நடத்துகிறாங்களே, செல்வமிக்க வாழ்க்கை, அதிகார வாழ்க்கை நடத்துகிறாங்களே, அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் பங்களா மலத்தினால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் போடுற வாட்சி மலம், வணிகின்ற உடைகள் மலம், அவர்கள் போகின்ற கார் மலம், அவர்கள் மனைவியர்கள் துணைவியர்கள் போட்டுக்கூடிய உடைகளும் ஆடை அணிவரங்களும் மலத்தினால் உருவாக்கப்பட்ட மல செல்வம். இந்த அரசியல்வாதிகளும் கையில் இருப்பது மல செல்வம். தமிழக மக்களுக்கு கேள்வி கேட்டீங்க, பணமழையினால் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டு தேர்தல் முடிவுகள் மாறிடுமா, தேர்தல் முடிவு பாதிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுக்கு தான் நான் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன். தமிழக மக்களுக்காக இந்த பதிவு வந்து முழுக்க அரசியல்வாதிகளுக்கானது அல்ல, தமிழக மக்களுக்கானது. ஒவ்வொரு அரசியல்வாதியும் உன் வாழ்க்கையை திருடி தமிழக மக்களின், இளைஞனின், குழந்தைகளின், இளைஞர்களினுடைய, நடுத்தர வயது மக்களுடைய, முதியோருடைய வாழ்க்கையை திருடி உங்களுக்கு சென்றிருக்க வேண்டியது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டலாக உருவாக்கக்கூடிய பணம், உங்களுக்கு சாலைகளாக, பாலங்களாக, மிகப்பெரிய விளையாட்டு அரங்கங்களாக, விஞ்ஞான தொழிற்சாலைகளாக, விஞ்ஞான நுட்பங்கள் நிறைந்த ஆராய்ச்சி நிறுவனங்களாக, கல்லூரிகளாக, பள்ளிகளாக மாறி இருக்க வேண்டிய பணம், கடனே இல்லாமல் தமிழ்நாட்டு வாழ வைக்க உபயோகப்பட வேண்டிய பணம், 1,00,000 கோடி வருஷத்துக்கு வட்டி கட்டாமல் அந்த 1,00,000 கோடியை வந்து தமிழக மக்களுக்கே பயன்படக்கூடிய வகையில் செலவு பண்ணியிருக்க முடியும். இவர்கள் அடித்த கொள்ளையின் காரணமாக நமக்கு கடன் உருவாகி அதன் காரணமாக 1,00,000 கோடி நமக்கு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா, அப்போ அந்த பணம் அவர்கள் அடித்து வைத்திருக்கும் செல்வம் மலம். இவர்களெல்லாம் வந்து கிராமங்களிலும் நகரங்களிலும் இந்த கழிவு வசதிகள், அது மலக்குழி இருக்கலவா, செப்டி டேங்க் இருப்பீங்களா, அந்த செப்டி டேங்கில் வாழும் புழுக்களுக்கு சமமானவர்கள். அந்த புழுக்களையா உங்களுக்கு தலைவர்கள் என்று தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அவர்களுக்காக நீங்கள் ஓட்டு போடுறீங்க? இந்த கேள்வியை ஒருத்தரும் கேட்டு பார்த்து. இந்த அரசியல்வாதிகள்லாம் அவங்க வீட்டில் கழிவறையில், டாய்லெட்டில் இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கலாம் துடைக்கிறதுக்கு உள்ள படம், அந்த டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக 500 ரூபா கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து மலங்களுக்கு எல்லோரும் டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக அந்த 500 ரூபாயை தான் எடுத்து தொடச்சி போடுவாங்க. வாஷ் பேஷனில் பார்த்தேன், அவங்க வீட்டு வாஷ் பேஷன்லையும் 500 ரூபா கட்ட தான் தொங்க விட்டுருப்பாங்க. அந்த நோட்டை எடுத்து தான் வந்து அவங்க வீட்டில் எல்லோரும் டிஷ்யூ பேப்பருக்காக பதிலாக வைத்து அதை கசக்கி போட்டுடுவாங்க. ஏன் அவங்க பெட்ரூமில் கூட பக்கத்தில் வந்து தொங்க போட்டிருப்பாங்க. 500 ரூபா கட்ட தான் தேவைப்படும் போது அதை எடுத்து தான் வந்து அந்த 500 ரூபா நோட்டை தான் எடுத்து தடைச்சி காயப்படும், கழிவில் போடுவாங்க. இப்படி இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த கொள்ளையடிச்ச மலம் இருக்குல்ல,
பணத்தை இந்த மழை வேலைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அந்த தொடச்சி போடுறாங்க இல்லையா, அதை மூட்டை கட்டி வச்சுருவாங்க. வாரம் மாதம் மூட்டை கட்டி ஒரு குடோனில் போட்டு வைப்பாங்க. இப்படி 5 வருட காலமாக இந்த அரசியல்வாதிகள் வந்து அவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அந்த மழை பணத்தை மழை வேலைகளுக்கு யூஸ் பண்ணி அதை தொடச்சி போட்டாங்க இல்லையா, 5 வருட காலமாக சேர்த்து வச்ச பணத்தை உடனே இந்த எலெக்ஷன் வந்த உடனே அந்த மூட்டையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய அடிமைகள்கிட்ட கொடுத்து மக்களுக்கு வந்து விநியோகிக்க சொல்லுவாங்க. தமிழக மக்களே, இந்த பணத்தை தான் ஓட்டுக்கு போட்ட பணத்தை நீங்கள் வாங்குறீங்க, அந்த பணத்தை தான் வாங்கி கழுவி காய வைத்து நீங்கள் பணம் என்று அந்த மழை பணத்தை பணமாக உபயோகிக்கிறீர்கள். என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. வேதனையாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் இதை யாராவது மறுத்தளிக்க முடியுமா? அப்படி என்றால் தமிழக மக்கள் மானம் கெட்டவர்களா, உணர்வற்றவர்களா, திராணியற்றவர்களா, எத்தகைய கேடான வாழ்வர்களா, எத்தகைய பெருமை மிக்க ஒரு வரலாறு மிக்க தமிழர்கள் என்று இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு சாக்கடை புழுக்களாக மாறிவிட்டார்களா? அந்த மலக்குழியில் பொருளும் அந்த புழுக்களுக்கு சமமான அரசவாதிகள் கூட இவ்வளவும் சேர்ந்து அந்த மலக்குழியில் விழுந்து விட்டார்களா? அவர்கள் தின்னு வாழ்வதே மலத்தை தான் அந்த புழுக்கள். ஓட்டுக்கு பணம், இதனால என்ன ஆகும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏதோ சீமான் சொன்னார் இல்லையா, தம்பி சீமான் இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட போய் வேதனையில் புலம்புனார, எனக்கு நீங்கள் ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்கன்னா நானும் இந்த பள்ளிக்கூடத்தோட சேர்ந்து பீதிங்க போயிடுவேன். அதான் இப்போ இந்த ஊழல் லஞ்சம் கொள்ளைங்கிற பேரில் அந்த பணத்தை தான் சொல்கிறாரு, அந்த பணத்தை தான் மலம் பீன்னு சீமான் சொல்கிறாரு. அப்போ சீமான் சொல்கிற அந்த மலத்தை தான் நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்களா? தம்பி சீமான் சொன்னார் இல்லையா, என்னை வந்து சீமாங்கிறாங்க, சீமானுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? அவன் நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானான்னு தெரியாது. இன்றைக்கி விஜய் தம்பி வந்திருக்கிறாப்புல சொல்கிறாரு, நாட்டை வாழ வைப்பிங்கிறாரு, எண்ணற்ற அறிவிச்சுக்காரு, பயங்கர ஸ்பீடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த தம்பி சீமான் தம்பி 13 வருஷமாக கத்திட்டு இருக்கிறார். இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதே தெரியும். விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாலோ சீமானுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தார்களோ அவர்களை வந்து இந்த அதிமுகவுடன் திமுகவுடன் கம்பேர் செய்ய முடியும். அப்போது இந்த பணம் முளைக்கிற ஒரே வார்த்தைக்கு எவ்வளோ விஷயங்கள் இந்த விஷயத்தை 100 நாள் உட்காந்து இன்னும் ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து உள்நுழைந்து தரவுகளோடு பேசலாம். அறிஞர் அண்ணாவுடன் தமிழ்நாட்டின் இந்த சரித்திரம் முன்னேற்ற சரித்திரம், தூய்மையான சரித்திரம் முடிந்து விட்டதாகத்தான் கருதுகிறேன். அதுக்கு பிறகு சில தலைவர்கள் வந்தார்கள், ஓரளவு தங்களால் இயன்ற அளவு மக்களுக்கு நல்லது செய்திருக்கத்தான் செய்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ்நாடு மிகவும் தவறான கேடுகட்ட இந்த பணமழைங்கிற ஒரே வார்த்தையிலிருந்து தவறான கேடுகட்ட முறையற்ற முட்டாள்தனமான பைத்தியகரத்தனமாக தங்கள் வாழ்க்கை தங்கள் தலையிலே மண்ணளி போட்டுக்கூடிய மக்களை உடைய ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிஞர் பெர்னாட் ஷா சொல்லியிருக்கிறாரு, தனக்கு தகுதி வாய்ந்த தலைவனை தேர்ந்தெடுக்க தகுதி இல்லாத சமுதாயம் அழிவதற்கே தகுதியானது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த பொன்மொழி வந்து தமிழக மக்களுக்கு நன்றாக பொருந்துகிறது. முதல்ல வந்து மக்கள் தான் திருந்தணும். நீங்கள் எந்த அரசியல்வாதியும் எந்த அரசாங்கத்தையும் எதிர்த்து வீதியில் இறங்கி போராட வேண்டாம், ரயில் மறியல் செய்ய வேண்டாம், பஸ் மறியல் செய்ய வேண்டாம், எதையும் எரிக்க வேண்டாம், வன்முறையில் ஈடுபட வேண்டாம், திட்ட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைந்து அரசியல்வாதி உனக்கு இதை பண்ணுறா அதை பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இளைஞர் கூட்டமாவது ஒருங்கிணைந்து இந்த எலெக்ஷனில் எனக்கு இது வேணும் என்று கேட்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லையா, இதை பண்ணி கொடு. ஒரு தலைவன் இப்போ ஸ்டாலின் 5 வருடம் ஆட்சி பண்ணுறான் என்றால் வேலைவாய்ப்பு கிடைக்காத தமிழனே கிடையாது. தமிழனை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய தகுதி வந்தவனாக, தொழில் செய்யக்கூடிய தகுதி வந்தவனாக மாற்றி அமைத்திருந்தால் ஒரே ஒரு துறையை எடுத்து ஒரு தலைவன் ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்து ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு தலைவனும் ஆட்சிக்கு வரும்போதும் ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய விவசாயத்தின் மிகப்பெரிய சாதனைகள், நீர் வளமும் குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் நம் நாட்டு வேறு எந்த மாநிலத்தையும் சார்ந்திராமல் முழுமையான நீர்வளம் 3 போகம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நிலங்களும் நீர் இல்லாத பகுதியே என்ற அளவுக்கு, வானம் பார்த்த பூமி என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு 3 போகம் பஞ்சாபில் 3 போகம் 4 போகம் விளைகிறது, வருடம் முழுக்க விளைகிறது. அதுபோல் 4 போகம் விளையக்கூடிய பூமிகளாக தமிழ்நாட்டின் நிலத்தை மாற்ற முடியும். இவர்கள் கொள்ளையடிக்கதை குறைத்து கொண்டால் போதும், வரையறைப்படுத்தி கொண்டால் போதும், இதை நோக்கி டெவலப்மெண்டை நோக்கி திட்டமிடல் இருந்தால் போதும். ஒரு தலைவன், அது ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை வருங்காலத்தில் வரக்கூடிய சீமானாகவோ விஜயாகவோ இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தாங்கள் ஆட்சி காலத்தில் ஒரு உயர்ந்த விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்து விட்டு சென்றார். இப்போ காமராஜர் என் தலைவன் சாதிக்கலையா? வாழ்க்கை 3 பகுதியில் தான், கல்வி, விவசாயம், தொழில்துறை, 3லையுமே சாதித்த ஒரே தலைவன் என் தலைவன் காமராஜர் தான். இவர்கள் விவசாயிகளுக்கு நீர் வழங்குவதற்காக எண்ணற்ற அணைக்கட்டுகளை கட்டினார். கல்விக்காக எண்ணற்ற கல்லூரிகளையும் பள்ளிகளையும் திறந்து கல்வி வளம் மிக்க செய்து தொழிற்சாலைகள், அவர் காலத்திலே எண்ணற்ற தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டன. மனிதனுடைய 3 துறைகளையும் கவனம் செலுத்தி 3ஐயுமே சாதித்து கற்றிய ஒரே தலைவன் காமராஜர் தான். இப்போ ஒரே ஒருத்தர், இது உங்களுடைய 5 வருட ஆட்சி காலத்தில் ஒரு துறையில் கவனம் செலுத்தி ஒரு துறையை வளமிக்கதாக ஆக்க முடிந்தால் தமிழ்நாடு இந்த பணமழை வேண்டாம், மக்களுக்கு வாழ்வு சிறக்க கல்வி மழை வேண்டும், நாடு பொருளாதார வளமுக்கு, விவசாயம் சில வேலை வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் வியாபார வாய்ப்பும் பெருகிட
தொழில்துறை சிறக்க வேண்டும். ஏதாவது அடுத்து வரக்கூடிய முதலமைச்சராக இருப்பவர் விஜயாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாராக இருந்தாலும் சரி, ஐயா ஸ்டாலினாக இருந்தாலும் ஒரு துறையில் எலெக்ஷனில் ஓட்டு போட்டதுடன் உங்களுக்கு கடமை புரிந்தவர்களை மக்கள் எல்லாம் சேர்ந்து குரல் கொடு, சண்டை போட வேண்டாம். எனக்கு இந்த ஒரு துறையை 5 பேர் ஆட்சி காலத்தில் எனக்கு நிறைவேற்றிக் கொடு என்று கேளுங்க. ஏதாவது ஒரு துறை, எல்லாரும் சேர்ந்து ஒரு துறையை ஒரே ஒரு துறையை செலக்ட் பண்ணிக்கோங்க. மக்கள் அமைப்பு ஒன்று சேரட்டும். அரசியல் செய்வதற்காக அல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல்வாதியுடன் வேண்டியதை கேட்டு பெறுவதற்காக ஒரு அமைப்பு உருவாக்க அந்த தலைவனிடம் இந்த கட்சியின் கேட்டு பெறுங்கள், சொல்லி பெறுங்கள், ஆணையிட்டு பெறுங்கள், உத்தரவிட்டு பெறுங்கள், இல்லை ஆட்சி விட்டு வெளியே சென்று விடுங்கள் என்று சொல்லுங்கள். ஒரு வருட காலத்தில் நான் நிறைவேற்ற முடியும் என்றால் ஆட்சி விட்டு வெளியே சென்று விடுங்கள் என்று முறையிடுங்கள். இமெயில் இல்லையா, லெட்டர்கள் இல்லையா, பத்திரிகைகள் விளம்பரங்கள் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையா, சோசியல் மீடியா இல்லையா, எல்லோரும் சேர்ந்து செய்யுங்க. உனக்கு தேவை பொருளாதாரம், உனக்கு தேவை கல்வி, உனக்கு தேவை வேலை வாய்ப்பு, உனக்கு தேவை வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு, உனக்கு தேவை தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு. நீயே சம்பாதித்து நீயே செல்வம் மிக்கவனாக, பொருளாதார வசதி மிக்கவனாக, உன் குடும்பத்தை நிறை செலுத்துவனாக. 10,000 15,000 அரசாங்கம் மிகவும் கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மட்டமான மோசமான மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதை கூட கேட்க திராணியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கேடுகட்டவர்களாக, உணர்வற்றவர்களாக, பைத்தியக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமா நீங்கள்? அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமும் ஒப்பந்த அடிப்படையில் வேலை என்று கூறி 8,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. டிகிரி படித்தவனுக்கு கூட 8,000 சம்பளம் கொடுக்குறார். அவன் மகனுக்கு, அவன் மருமகளுக்கு, அவன் சொந்தக்காரர்களுக்கு, அவன் மனைவிக்கு, தனக்கு 8,000 சம்பளத்தில் வாழ முடியுமா என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? இந்த அரசாங்கமே 8,000 சம்பளம் கொடுத்தால் தனியார் நிறுவனங்கள் என்ன சம்பளம் கொடுக்கும்? அரசாங்கமும் நீ ஓட்டு போட்டதற்காக இந்த அரசாங்கம் சட்டம் நிறைவேற்ற வேண்டாமா? படித்தவனுக்கு ஆரம்ப நிலை சம்பளம் 50,000, படிக்காதவனுக்கு குறைந்த சம்பளம் 30,000 என்று நிர்ணயிக்க வேண்டாமா? அதை கேட்டு பெறக்கூடிய திராணி உங்களுக்கு இல்லையா? ஓட்டு என்ற ஆயுதத்தை உங்கள் தேவைகளை அடைவதற்காக உபயோகப்படுத்த வேண்டாமா? உங்கள் வீட்டு பெண்களுக்கு நீங்கள் கற்பித்துக் கொடுக்க வேண்டாமா? இளைஞர்களே, உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் தாயாக இருக்கட்டும், உங்கள் பாட்டியாக இருக்கட்டும், உங்கள் தமக்கையாக இருக்கட்டும், கற்றுக் கொடுங்கள் அரசியல் அறிவை, என்ன வேண்டும் என்று. பெண்களும் ஆண்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தங்கள் தேவையானதை கேட்டு பெற வேண்டும். அரசியல்வாதிகளிடம், அரசாங்கத்திடம் கேட்டு பெறக்கூடிய ஒரே ஆயுதம், ஒரே வாய்ப்பு இந்த ஓட்டு. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அந்த பணமழையின் காரணத்தினால் வேதனையுற்று தான் இந்த பதிவில் நான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. தமிழக மக்களே, ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள்.